கல்யாணம் ஆகட்டும், வானதி வீட்டுக்கு வந்துருவா. அடுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆனா சந்தாவும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு கும்பிடு போட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். நேரத்துணையில் அப்புறமா பார்த்தீங்கன்னா சேரன் பாண்டியன் கிட்ட ஏன்டா பொண்ணு பார்க்க போக வேணான்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது எனக்கு இப்போ கல்யாணம் வேணான்னு தோணுது அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க. அந்த குடும்பமே இப்போ தான் சண்டையெல்லாம் மறந்து பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போகலைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டி வானதி வீட்டுக்கு போய் பேசுனதை நம்ம சேரன்ட்ட வந்து சொல்கிறாங்க. வானதி வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க தோணலை, எங்கள் அண்ணாவுக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதை நம்ம சேரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழன், உனக்கு தான் இப்போ பொண்ணு ரெடியாக இருக்கல, நேராக பீகாருக்கு போகிறோம், நம்ம சந்தாவை பொண்ணு கேட்குறோம் அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. நம்ம சேரன் நம்ம நிலா சொன்னதை யோசித்து பார்க்குறாங்க. நிலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாண்டிக்கு கல்யாணம் ஆகி வானதி வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி சந்தா வீட்டுக்கு வந்துடுவாங்க. 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவருக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு கும்பிடு போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நிலா சொன்னது சேரனுக்கு ஞாபகம் வருது. நிலா நிஜமாவே வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்களான்னு அடுத்த ஒரு எபிசோடை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.